இந்த நாட்களில் கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டது தொடர்பான பல சாட்சிகளை கொடுக்கிறத நாம் டிவி வழியாக பார்க்க முடிகிறது, யூடியூப் வழியாக பார்க்க முடிகிறது, அதிகமாக கிறிஸ்தவ பத்திரிகை மூலமாக பார்க்க முடிகிறது. நிறைய பேர் மேடைகளே சாட்சி சொல்கிறாங்க. தங்களுடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தொடர்பாக, தங்களுக்கு நல்ல வேலை கிடைத்தது தொடர்பாக, தங்களுக்கு வெளிநாடு செல்லும்படியான வாய்ப்பு கிடைத்தது தொடர்பாக, குடும்பங்களில் நல்ல காரியங்கள் நடந்தது தொடர்பாக, இன்னும் வியாதி பலவீனம் நீங்கினது சம்மந்தமாக நிறைய சாட்சிகள் கொடுக்கறத நம்ம கேட்குறோம். இப்போது இந்த சாட்சிகளை அவர்கள் கொடுக்கும் பொழுது, இந்த சாட்சிகளுக்கு பின்னணியில் என்ன சொல்லுகிறாள் பார்க்கும் பொழுது, பேரளவில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த பின்னணி என்னவென்று சொல்லுகிற பொழுது, ஒரு ஜெப கூட்டத்தை சொல்லுகிறார்கள், இல்லைன்னா ஒரு ஜெப திட்டத்தை சொல்லுகிறார்கள், இல்லைன்னா ஜெபக்கூடுகை நடத்துகிற ஒரு ஊழியரை சொல்லுகிறார்கள். ஒரு சுவிசேஷகரையோ இல்லைன்னா ஒரு பிரபலமான ஊழியரை சொல்கிறாங்க. இந்த ஊழியர் நடத்துகிற கூட்டத்தில் கலந்து கொண்டேன், இல்லைன்னு சொன்னால் இந்த ஊழியக்காரர் எனக்காக ஜெபம் பண்ணார், இல்லைன்னா இந்த ஜெப திட்டத்தில் நான் இணைந்தேன். இந்த மாதிரி நிறைய பின்னணிகளை சொல்லி இதுதான் தங்களை ஆசீர்வதித்ததற்கு, தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்று சொல்கிறாள். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த செய்தியில் நான் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்க முன் வரல, ஒரு கேள்வியை முன்வைத்து இதை குறித்து உங்களை அதிகமாக சிந்திக்க நான் தூண்ட விரும்புகிறேன். இது ஏன் இவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து சிந்திக்க தூண்ட அழைக்கிறேன். பின்னாட்களில் நம்ம இது தொடர்பாக இன்னும் விளக்கமான செய்திகள் கேட்கலாம். இப்போ நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி என்னென்னா, ஆசீர்வதிக்கப்படுவது சம்பந்தமாக நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. சாட்சி சொல்லுகிற பொழுது, தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு எது காரணமாக இருந்தது காட்டுகிற பொழுது, அவர்கள் சொல்வது ஒரு ஜெபக்கூடுகை. ஜெபக்கூடுகை சொல்கிறாங்க, இல்லை அந்த ஜெபக்கூட்டத்தை நடத்துகிற ஒரு அந்த ஊழியரை சொல்கிறாங்க, இல்லைன்னா அந்த ஜெபக்கூட்டத்துக்கு காணிக்கை கொடுத்ததை சொல்கிறாங்க. ஒரு ஜெபக்கூடுகை நடத்த அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு சதுர அடி இல்லை 5 சதுர அடி இந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணேன், இந்த ஊழியத்துக்கு கொடுத்தேன். இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னவென்றால், இவ்விதமாக சாட்சி சொல்லுகிறவர்கள் சபைகளுக்கு செல்லுகிறார்கள். ஒரு மாதத்தில் 4-5 சண்டேஸ் வருது. இதில் எல்லாம் அந்த சபைகளுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். தாங்கள் செல்லுகின்ற சபையை கோயில் என்று சொல்லுகிறார்கள். சபை என்று பைபிள் சொன்னாலும் இவர்கள் கோயில் என்று சொல்லி அந்த பக்தியை கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்துகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். இவர்கள் 4 இல்லை 5 வாரங்கள் செல்லுகின்ற ஒரு சபை. அந்த சபையில் அந்த சபை அவங்களுக்கு கோயிலாக இருக்கிறது. அப்போ கோயில்னு அங்கே தேவனும் இருப்பார். அப்போ தாங்கள் செல்லுகின்ற சபையில் 4 வாரம் 5 வாரம் போகிறாங்க, அங்கே கடவுள் இருக்கிறதா நம்புகிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த சபையை நடத்துகிற ஒரு ஊழியருடைய எல்லா நடத்துதலையும் தான் இவங்க பெறுகிறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணுறார், அவர் ஆராதனை நடத்த எல்லாம் அதையெல்லாம் அவங்க அடைகிறாங்க. இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இதன் மத்தியில் இந்த திருச்சபைகளுக்கு தான் இவங்க காணிக்கையும் கொடுக்குறாங்க. ஆனால் தாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பான சாட்சி சொல்ல வருகிற பொழுது, இந்த சபைக்கு நான் தொடர்ந்து செல்லுகிறேன், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்கிறத கேட்க முடியாது. இல்லைன்னா இந்த சபைக்கு நான் நிறைய ஊழியர்களுக்கு காணி கொடுக்குறேன், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்வதையும் கேட்க முடியல. இல்லைன்னா இந்த சபை போதகர் என்ன நடத்துகிறாரு, அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அவர் எனக்கு ஜெபிக்கிறாரு, அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்வதையும் கேட்க முடியல. இல்லை இந்த சபையில் நடத்துகிற ஜெபக்கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன், அதனால் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறத கேட்க முடியலை. அப்போது 4-5 வாரங்கள் செல்லுகின்ற சபைகளால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சி இல்லை, அந்த சபைகளை நடத்துகிற தலைவர்களுடைய ஜெபத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சி இல்லை, இல்லைன்றால் கோயில் என்று நம்புகிறார் அந்த கோயிலால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சி இல்லை, அந்த கோயிலில் தேவன் இருக்கிறாரு நம்புகிறார்கள், அந்த தேவன் ஆசீர்வதித்த சாட்சியும் இல்லை. அந்த கோயில்களுக்கு சபைகளுக்கு காணிக்கையும் கொடுக்குறாங்க, அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்கிற சாட்சி இல்லை. இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக சாட்சி சொல்கிற பொழுது, இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் பல மாவட்டங்களில் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள், வேலைகள், பிற காரியங்கள் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வுகளை சொல்லுகிற பொழுது, அதற்கு அவர்கள் பின்னணியாக காட்டுவது ஜெப கூட்டங்கள். ஏன்? கேள்வி என்னவென்றால், ஜெபக்கூட்டம் என்பது ஒவ்வொரு வாரம் நடக்கிறதில்ல, ஏதாவது ஒரு நாள் தான் நடக்கிறது. அதில் கலந்து கொள்ளும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் 4-5 வாரங்கள் கலந்து கொண்டு திருச்சபையில் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? இவருடைய ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய நிலைமைக்கு காரணம் ஏன் இந்த திருச்சபையாக இருக்கவில்லை? இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னணி சொல்லுகிற பொழுது அந்த ஜெபக்கூடுகையை நடத்துகிற தலைவரை சொல்கிறார்கள். அந்த ஜெபக்கூட்டம் பல இடங்களில் நடக்கிறது, பல தலைவர்கள் நடத்துகிறார்கள். இதில் ஏதாவது ஒரு தலைவரை சொல்கிறாங்க.
அடுத்தது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னணி சொல்ல, இந்த ஊழியத்துக்கு நான் காணிக்கை கொடுத்தேன், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லுவோம். ஆனால் திருச்சபைக்கு செல்லுகிறார்களே, அங்கு தான் அதிகமாக காணிக்கை கொடுக்கிறார்கள், ஆறுதலில் கலந்து கொள்கிறார்கள், பிரசங்கம் கேட்கிறார்கள். அந்த திருச்சபையிலும் ஜெப கூட்டம் நடக்கிறது, அந்த திருச்சபையை ஒரு போதகர் நடத்துகிறார். இவர்களால் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஏன் சொல்ல முடியவில்லை? இந்த எல்லைக்கு அப்பால ஒரு ஜெப கூட்டத்தினால் தான் ஆசீர்வாதம் வந்தது, ஜெப கூட்டத்தை நடத்துகிற தலைவரால் ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லுகிற பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. அப்போது இவர்கள் செல்லுகின்ற திருச்சபை இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க சக்தியற்றதாக இருக்கிறது. இவர்கள் செல்லுகின்ற திருச்சபையை நடத்துகிற போதகருடைய ஜெபத்தினால இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட இயலவில்லை. அப்போ அவர் சக்தியற்றவராக இருக்கிறார். செல்லுகின்ற இடங்களில் காணிக்கை கொடுக்குறாங்க, அந்த காணிக்கையினால் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை சொல்ல முடியும். அப்போ அந்த காணிக்கை சக்தி இல்லை. இவர்கள் செல்லுகின்ற இடத்துல கோயில் என்று தான் செல்கிறார்கள், அந்த கோயிலால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சி இல்லை. அப்போ அந்த கோயிலில் சக்தி இல்லை. இந்த கோயிலில் காட் இருக்கிற நம்புகிறாங்க, அந்த காடாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொல்லலை. இவர்கள் எதை சொல்ல? ஜெப கூட்டத்தில் இருக்கிற, அப்போ அந்த ஜெப கூட்டத்தின் மத்தியத்தில் இருக்கிற இயேசுநாதர் தான் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜெப கூட்டத்தை நடத்துகிற ஊழியக்காரனுடைய ஜெபம் தான் இவர்களை ஆசீர்வதிக்கிறது என்றால், நாம் சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதற்கு சபைகளெல்லாம் சக்தி இழந்து போய்விட்டது. ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதற்கு சபை தலைவர்களுடைய ஜெபங்கள் இப்பொழுது சக்தியுடையதாக இல்லை. ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதற்கு சபைகளுக்கு கொடுக்கிற காணிக்கை அது வலிமையானதாக இல்லை. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாங்கள் கோயிலாக நம்புகிற கோயில் சக்தி உள்ளதாக இல்லை. ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் எந்த கோயிலில் போய் யார் ஆராதனை பண்ணுறோமோ அந்த இயேசுநாதர் எங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றுத்தர சக்தியுடையவராக இல்லை. எங்கிருக்கிற இயேசுநாதர் சக்தியாக இருக்கிறார்? ஜெபக்கூட்டத்தில் இருக்கிற இயேசுநாதர், ஜெபத்திட்டங்களுக்கு பின்னால் இருக்கிற இயேசுநாதர். இன்னும் பல்வேறு விதமான ஜெப உபவாச கூட்டம் இருக்கிறது, ஜெப கூட்டம், இரவு ஜெபம் இருக்கிற பல விதமான ஜெப கூட்டங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, இதில் ஒரு சிந்தனை தூண்டல். ஏன் திருச்சபைகளுக்குத்தானே செல்லுகிறோம், அங்கேயே ஆசீர்வாதம் இல்லை? அந்த திருச்சபை தலைவர்களுடைய ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், ஏன் அதனால் ஆசீர்வாதம் இல்லை? அந்த திருச்சபையில் காணிக்கை கொடுக்குறோம், அதனால் ஆசீர்வாதம் இல்லை. அந்த திருச்சபை கோயில் என்கிறோம், அதனால் ஆசீர்வாதம் இல்லை. அந்த திருச்சபையில் காட் இருக்கிறனா அதனால் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஜெபக்கூடுகையில் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் சொல்லாமல் சொல்லுகிற காரியம் என்ன? இன்றைய சபைகளில் காடு இல்லை. இந்த சபைகளை நடத்துகிற போதருடைய ஜெபங்களை கடவுள் கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த திருச்சபைகளை நடத்துகிற ஆறுதலில் கலந்துக்குவாங்க, ஆராதனை நிகழ்ச்சியில் கலந்துக்குவோம். ஆனால் அந்த திருச்சபை நடத்துகிற ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிறதில்ல. ஏன் கலந்துக்கிறதில்ல? கோயில் என்று தான் இவர்கள் நம்பி செல்கிறார்கள், அந்த கோயிலில் கடவுள் இருக்கிற நம்புகிறார்கள். அங்கு நடைபெறுகிற ஜெப கூட்டத்தில் இவங்க ஏன் கலந்து கொள்வதில்லை? இன்றைக்கி பல திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா 1000-2000 மெம்பர்ஸ் இருப்பாங்க பல திருச்சபைகளில். ஆனால் அவங்க ஒரு ஜெப கூட்டம் நடத்தினா 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அதே திருச்சபையில் இருக்கிற மக்கள் கூட்டம் பல ஊர்களில் நடக்கிற ஜெப கூட்டத்துக்கு போகிறாங்க, நீண்ட தூரத்துக்கு போகிறாங்க, வேனில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஏன் ஃப்ளைட்டு பிடிச்சி கூட போகிறாங்க. அப்போ என்ன நம்பிக்கை? நாம் சபைகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வலிமையாக இல்லை. அப்போ நாம் சொல்ல வருகிற காரியம் என்றால், சபைகளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை வெளிப்படலை, ஜெப கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவ வல்லமை வெளிப்படுகிறது. சபைகளில் இருக்கிற கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தரல, ஜெப கூட்டத்தில் இருக்கிற இயேசுநாதன் ஆசீர்வாதம் தருகிறார்னா, இப்போது ஆசீர்வாதத்திற்கு நாம் முற்றிலும் முழுமையாக எங்கே சார்ந்து இருக்கிறோம்? ஜெபக்கூட்டத்தையும் ஜெபக்கூட்டத்தை நடத்துகிற தலைவரையும். அப்போ நம்ம மறைமுகமாக என்ன சொல்கிறோம்? நாங்கள் போயிட்டுருக்கிற சபைகள் வேஸ்ட்டு, எங்கள் சபையில் இருக்கிற இயேசுநாதர் செயல்படுறதில்ல, எங்கள் சபைகளை நடத்துகிற போதகர் எங்களுக்கு ஒரு நல்லதை கொண்டு தரதுக்கு சக்தி உடையவர் இல்லை. ஏன்னா அவரே அங்கே ஜெபக்கூட்டத்துக்கு தான் ஆசீர்வாதம் வாங்குறாரு. ரெண்டாவது, நாங்கள் சபைகளுக்கு காணிக்கை கொடுக்குறோம், அந்த காணிக்கையினால எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்த மாதிரி தெரில. எங்கே காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் வருகிறது? ஜெப திட்டத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வருது. அவர்கள் ஒரு கட்டடத்தை கட்டுறாங்களா, ஒரு ஜெப குடுகை நடத்துகிற ஒரு அரங்கம் கட்டுறாங்களா, அதுக்கான ஒரு பில்டிங் கட்டுறாங்களா, அதுக்கு காணிக்கை கொடுத்தா அங்கே 1 சதுரடி 5 சதுரடிக்கு காசு கொடுத்தா உடனே ஆண்டவர் வீடு கட்டி கொடுக்குறாரு. இந்த அற்புதங்களெல்லாம் ஏன் உங்கள் திருச்சபையில் நடக்கவில்லை? ஏன் உங்கள் திருச்சபை போதகர் மூலமாக நடக்கவில்லை? ஏன் உங்கள் திருச்சபை கொடுக்குற காணிக்கை மூலம் நடக்கவில்லை? ஏன் நீங்கள் கோயில் என்று நம்புகிற அந்த கோயிலில் உங்களுக்கு அற்புதம் நடக்கலை? அப்போது நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணுற மாதிரி எனக்கே தெரிகிறது அந்த பாயிண்ட். அப்போது நாம் இன்றைக்கு திருச்சபைகள் மேல் இருக்கிற நம்பிக்கை இழந்து விட்டோம். திருச்சபைகள் இன்றைக்கு நம்பத்தக்கதாக இல்லை.
திருச்சபைகள் ஆசீர்வாதங்களை நமக்கு ஆசீர்வாதத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நம்ப முடியவில்லை. திருச்சபை தலைவர்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு வழியாக இருப்பார் நம்ப முடியவில்லை. திருச்சபைகளுக்கு கொடுக்குற காணிக்கை நமக்கு ஆசீர்வாதம் தரும் என்று நம்ப முடியவில்லை. மொத்தத்தில் நம்ப முடியாதவைகளாக திருச்சபைகள் சென்று விட்டதை இந்த சாட்சி சொல்லுகிறது. ஆனால் அந்த சபைகளுக்குத்தான் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த சபையினுடைய தலைவரைத்தான் போதர் என்று சொல்லுகிறோம். அங்கு அந்த கோயில் என்று சொல்லுகிறோம். அந்த பக்தியெல்லாம் ஒரு பக்கம் வேலை செய்கிற பொழுது ஏன் ஆசீர்வாதத்திற்கு மட்டும் ஜபக்கூடுகளை தான் நம்ம சார்ந்திருக்கிறோம்? அதிலிருந்து என்ன தெரிகிறது? எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நம்பிக்கைகள் சரியாக இல்லை. நாம் சார்ந்திருக்கிற திருச்சபைகள் மூலமாக நமக்கு எந்த விதமான நன்மை நடக்கும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இல்லை. அதனால தான் மக்கள் ஜபக்கூட்டங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். ஜபக்கூட்டங்களை நடத்துகிற தலைவர்கள் தான் பிரபலம் அடைகிறார்கள். அவர்கள் சொல்லுவதுதான் கேட்கப்படுகிறது. அவர்களுக்கு காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வாதம் வருகிறேன்னு சொன்னால், இப்போ ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற முழுமையான அதிகாரம் உடையவர்களாக யார் மாறிவிட்டார்கள்? அப்போ இதில் என்ன பிரச்சனை? நாம் சொல்லுகிற சபையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம், நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய காணிக்கை திருச்சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வித்ததாக தெரியல. நம்முடைய சபையில் நடக்கிற ஜபக்கூட்டம் அது கோயில்னு சொல்கிறோம். அந்த கோயில் நடக்கிற ஜபக்கூட்டம் நமக்கு நம்பிக்கை இல்லையே. அதனால தான் நம்ம வேறு மாஸ் மீட்டிங்ஸ் போகிறோம். அப்போ முற்றிலுமாக நாம் நிறைய விஷயங்களை வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, யோசிக்கவில்லை. இன்றைக்கு ஜபக்கூட்டம் நடத்துகிறவர் மூலமாகத்தான் நமக்கு நன்மையும், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய கடைகள், நம்முடைய தொழில் நிறுவனங்கள், நம்முடைய வாழ்க்கை, வேலை இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், இப்போ ஆண்டவர் திருச்சபைகளில் வேலை செய்யலை. ஆண்டவர் திருச்சபையில் நடத்தல. திருச்சபையில் இருக்கிற போதகர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களுக்கு எந்த வழியும் காட்டல. கோயில் என்று பக்தியை நம்ம காட்டினாலும் அவைகள் கோயில் என்று நாமும் நம்பலை. அங்கே கோயிலில் யாரும் இல்லை, ஆண்டவரும் இல்லை. இப்படி தான் சொல்லுவதா அர்த்தம். அப்படி என்றால் நாம் ஜபக்கூட்டங்களை நடத்துகிறவர்களையே சார்ந்து ஆசீர்வாதம் பெறும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்றால் உண்மையான தேவ பக்தியில் நாம் இல்லை. உண்மையான தேவனை நாம் அறியவில்லை. நமக்கு தம்முடைய உரைபெறான குமாரனை கொடுத்து இரத்த சிந்த வைத்து ஜீவனை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளாக்கினாரே, அந்த பிள்ளை என்ற அடிப்படையில் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்போ நம்ம இதை சிந்திக்க வேணும். நான் துவக்கத்தில் சொன்னது போல் நான் இதில் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கவில்லை. பிற்காலத்தில் நான் இதை குறித்து இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள், இன்றைக்கு பல திருச்சபைகளில் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சி. இவங்களுடைய கடைகள் எப்படி முன்னுக்கு வந்தது, இவங்க வியாபாரத்தில் எப்படி முன்னுக்கு வந்தார்கள், இவர்களுக்கு எப்படி வசதி சொல்லுகிறவர்கள் ஜபக்கூட்டை தான் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த சபையில் இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்ல முடியவில்லை? அப்போ இவர்கள் கடமைக்குத்தான் சபைக்கு செல்கிறார்கள், கடமைக்குத்தான் அங்கே உள்ள ஆராதனை கலந்து கொள்கிறார்கள், கடமைக்குத்தான் அங்கே இருக்கிற போதர்கள் நம்புகிறார்கள். கோயில் என்று பக்தி காட்டல் அது உண்மை இல்லை. என்றால் இவர்கள் ஆசீர்வாதம் இந்த கோயிலிருந்து பெறலையே. இங்கே இருக்கிற இங்கே இயேசு கிறிஸ்து நம்புகிற கடவுள் இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் இருக்கிற இடம்னா நீங்கள் இருக்கிற திருச்சபையிலே அங்கே நடைபெறுகிற ஜபக்கூட்டத்தில் கலந்து கூட ஆசீர்வாதங்களை வாங்க வேண்டும் அல்லவா? நீங்கள் அங்கு தானே ஓடுகிறீர்கள். அப்போ ஆண்டவர் அவ்விதமாகத்தான் செயல்படுவேன் என்று ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. நாம் பிள்ளைகள் ஆகவில்லை, நமக்கு உண்மை தெரியவில்லை. நாம் பிள்ளைகள் ஆகாத காரணத்தினாலே ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்ற வழி தெரியாதனால இன்றைக்கு ஜபக்கூடுகை தலைவர்களையே சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதங்களுக்கு அவர்களை சார்ந்து நிற்கிறோம். எனவே இதை குறித்து சிந்திப்போம். செல்லுவது திருச்சபைகள், ஆசீர்வாதம் பெறுவது ஜபக்கூடுகைகள், பிரசங்கிப்பது சபை போதகர்கள், ஆசீர்வாதம் பெறுவது ஜபக்கூட்டம் நடத்துகிற போதகர்கள். ஏன் இந்த நிலைமை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளா, உண்மையில் ஆண்டவரை அறிந்தவர்களா, நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வேளை. ஆசீர்வாதங்கள் எந்த வழியில் வருகிறதாக நம்புகிறோம் என்பதை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்து நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டிய வேளையாக இருக்கிறது.